च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे. அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்றைய சத்சங்கத்தில் ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கர்மம் செய்வது, கர்ம தியாகம் செய்வது, இதில் எது சிறந்தது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். உண்மைக்காகவும் தானம் செய்வதனாலும் பலர் பிரச்சனைகளை சந்திக்கின்றனரே, அப்படி இருப்பதால் என்ன நன்மை? உண்மையாக இருப்பதால் என்ன நன்மை? அடுத்தது, குருதேவர் நம்முடன் எப்போதுமே இருக்கிறார் என்ற உணர்வை அடைய என்ன செய்ய வேண்டும்? பிராக்டிசிங் த பிரசன்ஸ் ஆஃப் டாக்கூர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய திருமூவர் வாழ்க்கை, இந்த அவதாரங்களின் நோக்கமே கர்மத்தின் மூலமாக பலருக்கு பல நன்மைகளை செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எசன்ஸ் ஆஃப் தேர் டீச்சிங். பகவத்கீதையிலையும் அதே தான் கிருஷ்ணர் 5வது சாப்டரில் சொல்லுவார். இதே எக்ஸாக்ட் கொஸ்டின் கேட்கும்போது தான் இந்த ரெண்டுமே கர்ம தியாகம் செய்து தன்னிலையில் இருந்து உயர்ந்த நிலை அடையிறது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் கர்மயோகம் செஞ்சு வருது மிகவும் உயர்ந்ததுன்னு பகவான் தெளிவாக கூறுகிறார். குருதேவர் வாழ்க்கையிலும் முழுக்க முழுக்க அப்படிதான். சுவாமிஜி எப்போது கடைசி காலத்தில், குருதேவரின் கடைசி காலத்தில் எனக்கு அருள் புரிய வேண்டும், நான் அப்பப்போ இந்த உடல் உயிரோடு இருக்கிறதுக்காக ஒரு ஆகாரத்தை ஏற்றுக்க மனசு கீழே அந்த ஆகாரத்தை உட்கொண்டு விட்டு மீண்டும் உயர்ந்த சமாதி நிலையில் நான் இருக்க வேண்டும், அதுக்காக அருள் புரிய வேண்டும் சொல்றார். குருதேவர் ரொம்ப தெளிவுபட அவருக்கு சொல்றாரு, என்னப்பா நீ தானே பாடுற. அவர் ஒரு கபீர்தாஸ் சூர்தாஸ் அந்த பாடலை கோடிட்டு காட்டி, நீ தானே எப்பவுமே பாடுற, எல்லாமே இறைவன் மயம், மக்கள் எல்லாம் இறைவன் அம்சங்கள், நீ தானே பாடுற. அப்படி இருக்கும்போது உன்னுடைய முக்தியை மட்டும் நீ தேடலாமா? நான் உன்னை பெரிய ஆலமரம் போல நினைச்சேன், நீ இப்படியே உன்னுடைய மனசு இப்படியே குறுகிய நிலைக்கு வருது, அப்படி பண்ணக்கூடாது. நீ அன்னை காளியின் சேவையை நீ செய்யணும், அப்பதான் உனக்கு முக்தி. அது வரைக்கும் அதனுடைய முக்திக்கான சாவி என்கிட்ட இருக்கும்னு சொல்லி குருதேவர் அவருக்கு சொல்றார். அதே பாணியிலேயே சாமிஜி பின்காலத்துல எல்லாமே பண்ணார். ஒரு நாள் கூட நிம்மதியை தூங்குறது கிடையாதுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு மக்களுடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக அவ்வளோ பாடுபட்டார். ஒரு கட்டத்தில் அவர் சொல்லுவார், உன்னுடைய சொந்த முக்திக்காக நீ உழைச்சா நீ நரகத்துக்கு தான் போவே, மக்கள் முக்திக்காக, மக்கள் நலனுக்காக நீ பாடுபட்டா ஆட்டோமேட்டிக்கா முக்தியெல்லாம் உன்னை தேடி வரும். சாமிஜியோட வேர்ட்ஸ். அன்னையார் அதே மாதிரி கடைசி வரைக்கும் உடம்பு முடியாத இருக்க வரைக்கும் மக்களுக்கு மந்திர தீட்சை கொடுக்கறது, ஆன்மீக வழிகாட்டு பண்றது, இது செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. பகவான் இதை ரொம்ப தெளிவா இந்த சந்நியாச யோகத்துல
அர்ஜுனன் கேட்கும்போது அது சொல்றார். சந்நியாச கர்மயோகஸ்ச நிஸ்ரேயஸ்ச கராவுபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசா கர்மயோகோ விசிஷ்யதே. இது ரெண்டுமே சிறந்தது தான். ஆனால் கர்மயோகம் அதில் விட ரொம்ப சிறந்தது. அதையே நீ ஃபாலோ பண்ணுன்னு சொல்ற. ஆகவே கர்ம தியாகம் என்பது ஒரு கட்டத்தில் ஆன்மீகத்தில் நம்ம உயர்ந்த நிலைக்கு வரும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளை விட்டு போயிடும். அது வரைக்கும் ஏதாவது ஒரு நல்ல கர்மம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். பல பேர் நம்ம குடும்பத்துக்காகவும் செஞ்சு பொது மக்களுக்காகவும் செய்கிறது உண்டு. பலர் பொதுமக்களுக்காக மட்டுமே இதை செய்கிறது உண்டு, சமுதாயத்திற்காக. நாமளும் அந்த மாதிரி ஒரு ஏஜ் வர்ற வரைக்கும் குடும்பத்துக்காக உழைக்கணும், பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் விலகி இருந்து நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு இந்த பொது சேவை, இறைவன் சேவைக்கு நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பிறவியில் சீக்கிரமாக நமக்கு அனுபூதி கிடைக்குங்கிறது அது உண்மைதான். அதில் நம்ம எந்த ஒரு சந்தேகமும் படக்கூடாது. குருதேவரை கடைசி வரைக்கும் கேன்சர், தொண்டையில் கேன்சர் பேச முடியாத நிலைமையிலையும் யாரோ சொல்கிறாங்க, சில பேர் வந்திருக்காங்க, ஒரு பண்டிட்டும் வந்திருக்கிறாரு, பேசணும் பார்க்கணுங்கிறாருன்னா அங்கிருந்த நிரஞ்சன நெஞ்சு போன்றவர்கள் தடுத்துக்கிறாங்க. அவர் பேசவே முடியல, இந்த நேரத்தில் எப்படி பண்ணணும்? குருதேவர் அதை கேட்டுட்டு இல்லை பரவாயில்ல அவங்களை அனுப்புன்னு சைகையால் சொல்கிறாரு. வந்தால் பேச்ச ஆரம்பிச்சதுக்கப்புறம் மணிக்கணக்காக பேச்சு போயிட்டே இருக்கு. யாருக்குமே நிப்பாட்டவே முடியல. ஏன்னா கேட்குறவங்களுக்கும் தன்னை மறந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வெளியில் அந்த பண்டிட் போகும்போது சொல்லிட்டு போறாரு, எங்கப்பா இந்த மனுஷன் உடம்புல 2 எலும்பு தான் இருக்கு, இதை வச்சுட்டு எவ்வளோ பேசி நமக்கு ஒரு வழிகாட்டுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டிட் போறாரு. இந்த சீடர்களுக்கும் ஆச்சரியம், இந்த ஒரு சூழ்நிலையிலும் இப்படி பண்றாருன்னு சொல்லி. அப்போ சசி மகாராஜ் போன்றவர் கேட்குறீங்க, ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னா, இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் முடிஞ்ச நல்லதை பண்ணலாமே, அதனால என்னன்னு கேட்குறாரு. அதெல்லாம் அந்த கர்ம யோகத்துக்கு உச்சக்கட்டம். ஆகவே கர்ம தியாகத்துக்கு விட கர்ம யோகம் செய்வது தான் மிகவும் உயர்ந்ததுங்கிறத இந்த பெரியோர்கள் வாழ்க்கையிலிருந்து நம்ம அறியலாம். அப்புறம் இந்த தானம் செய்வது, சில ராஜாக்கள் எல்லாம் தானத்தில் மிக உயர்ந்த தானம் செய்வதிலையும் இந்த உண்மையாக இருப்பதனாலும் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றன. அதனால் என்ன பயனுன்னு கேட்குறாங்க. நேரடியாக சொல்லப்போனால் என்ன பயனுன்னு நாம தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆனால் பேர்பட்ட ஒரு தியாகமும் இந்த கொடைத்தன்மையும் உலகம் இருக்குவரையும் அது நிலைத்திருக்கும். புத்தர் பண்ண தியாகங்கள் எவ்வளோ, ஒரு பறவைக்காக தன்னுடைய உடம்பில் இருந்து அந்த மாமிசத்தை கட் பண்ணி கொடுக்கறதுக்கு, குருதேவருடைய தியாகம், சாமிஜியோட தியாகம், எண்ணிலடங்காத தியாகங்கள். பழங்காலத்தில் ஹரிச்சந்திரா மகாபிரபு செஞ்ச தியாகத்தை தான் குருதேவர் அதை அடிக்கடி சொல்லுவார். அந்த நிகழ்ச்சி, ஒரு முறை குருதேவர் இந்த ராமச்சந்திர தத்தர் தன்னுடைய சீடர் வீட்டுக்கு போறாரு. அடிக்கடி அவர் அங்கே கூப்பிட்டு குருதேவரை வச்சு சத்சங்கம் பண்ணி நிறைய கீர்த்தனைகள், அரிக்கதைகள் எல்லாம் நடக்கும். அன்றைய நாளில் ஒரு பண்டிட் இந்த ஹரிச்சந்திரனுடைய வரலாறை கூறிக்கொண்டிருக்கிறார். பஜனைக்கு அப்புறம் இது வரலாறு ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரலாறை சொல்றாரு. சொல்லி அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நிகழ்ச்சியாக ஒருவர் கேட்டுட்டே இருக்கிறார். அப்படியே உட்கார்ந்து அமைதியை கேட்டுட்டு இருக்கிறார். முனிவர் விஸ்வாமித்திரர் வர்றாரு.
இந்த ஹரிச்சந்திரனுடைய இந்த கொடைத்தன்மையை சோதிக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வந்து முதல்ல ஒரு வாக்கு வாங்குறாரு. நான் ஒரு வாக்கு கேட்குறேன், நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு. அவர் உடனே ஒத்துக்கிறாரு. நீங்கள் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அவர் யாருக்குமே இல்லைன்னு சொன்னது கிடையாது. அந்த வாக்கை வாங்கிக்கிட்டு அப்புறம் உன்னுடைய ராஜ்யம் முழுக்கம் எனக்கு வேணுங்கிறார். அதனால என்ன, இப்பவே கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அது முடிச்ச உடனே ரொம்ப சந்தோஷம். கேட்ட உடனே இவ்வளோ பெரிய ராஜ்யத்தையே கொடுத்துட்டீங்களே, அப்படி இருக்கும் பட்சத்தில் இனி இந்த நாடு எனக்கு சொந்தம், இந்த இடத்துல நீங்கள் இருக்க முடியாது, நீங்கள் காசிக்கு வேணா போய் இருக்கலாம், அது ஒரு பகவானுடைய பிளேஸ், மகாதேவருடைய பிளேஸ், அங்கே போய் வேணா நீங்கள் குடும்பத்தோடு நீ தங்கிக்கலாம், வா நான் காசிக்கு கொண்டு போய் உங்களை விட்டுடுறேன்னு காசிக்கு கூப்பிட்டு வர்றாரு. காசிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, தானம் பண்ணிட்டு அந்த தானத்துக்கு அப்புறம் ஒரு தட்சிணை பண்ணி ஒரு பூஜை பண்ணணும், அப்போ தான் தானத்துடைய பலன் முழுசா முடியும், எனக்கு தட்சிணை குடிக்கலையே அப்படிங்கிறாரு. அப்போ அவர் கையில் ஒன்றும் காசு இல்லை. என்ன பண்ணுறவங்க யோசிக்கிறாரு. தன்னுடைய மனைவி சைபியாய ஒரு பிராமணருக்கு வித்துறார். அரசி, பட்டத்து அரசியை ஒரு பிராமணருக்கு விற்று அதிலிருந்து வர்ற காசை வாங்கி அவருக்கு தட்சிணை கொடுக்குறாரு. அப்பவும் அது பூர்த்தி ஆகலை. இப்போ மறுபடியும் பார்க்குறாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, என்ன நீயே பார்த்து வழிகாடி, இல்லைன்னா நீ கொடுத்த அவ்வளோ பெரிய தானத்துக்கு பலன் இல்லாமல் போயிடும். அப்போ அவர் தன்னையே அங்கே இருக்கிற அந்த சுடுகாட்டில் இருக்கிற ஒரு சண்டாளனுக்கு, வெட்டியானுக்கு தன்னையே விற்கிறார். அதில் வர காசை வாங்கி முனிவர் கொடுக்குறாரு. முனிவர் திருப்தியாக போயிடுறாரு. மனைவி அந்த வீட்டில் அடிமையாக இருக்க, இவர் இந்த வெட்டியானுக்கு அடிமையாக வாழ்க்கை வருது. கஷ்டங்கள் போயிட்டே இருக்கு. ராஜாண்ட அந்த கை பணத்தை எரிக்கிறதுல பிஸியாக இருந்தது. இந்த நாட்களில் ஒரு முறை அந்த பிராமணர் பூஜைக்காக இந்த பையன் ஹரிச்சந்திர பையன் இந்த ரோகிதாசா போய் பூப்பறிக்க வரும்போது ஒரு பாம்பு கடிச்சு இறந்து போயிடுறார். அது வீட்டுக்கு வந்து பார்த்த உடனே இறந்து போடுறாரு. அந்த பிராமணர் அந்த பூவை வாங்கிட்டு போயிடுறாரு. இந்த சைபியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏதாவது உதவி பண்ணுங்கோ வாங்கோ அப்படின்னா அந்த பிராமணர் வரல. யாருமே இல்லை, ஆதரவு இல்லாமல் இருக்க, நெருக்கதியாக இருக்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இது இப்படியே வைக்கவும் முடியாது, இது எப்படியாவது கொண்டு போய் இதை அடக்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி வேதனையோட பகவான் வேண்டான். அந்த பிராமணருக்கு கெஞ்சி கேட்குற, கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுங்கோ அப்படின்னு அவரும் அவன் மனைவியும் கீழே இறங்கி வந்து உதவி பண்ணவே இல்லை. இருட்டாயிடுது. வெளியில் ஒரே இடி மின்னலோட மழை. தன்னுடைய பையனுடைய பணத்தை சுமந்து கொண்டு சுடுகாட்டை நோக்கி போகிறேன். ஒரே பயங்கரமான ஒரு சூழ்நிலை. சுடுகாட்டுக்கு போனால் பொணங்கள் மேலே பொணங்கள் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த காசியில் ஹரிச்சந்திர காட்டுன்னு இருக்கு. ஒரே நேரத்தில் 30-40 பொணங்கள் எரிஞ்சிட்டு இருக்கு. நாய் நரிகள் எல்லாம் ஊழையிடுது. இவன் போய் பணத்தை கொண்டு போய் கண்ணீரோட போய் இதை எரிச்சு கொடுங்கோ, இது அடக்கம் பண்ணுவோன்னு அங்கே இருக்கிறவர் காசு கேட்குறாரு. நல்லதம்மா, இந்த நீ அதுக்குன்னு ஒரு கொஞ்சம் காசு கொடுத்தாதான் பண்ண முடியும், இல்லைன்னு என்னுடைய மாஸ்டர் அந்த வெட்டியான் என்ன விட மாட்டான்னு சொல்லி அவன் சொல்கிறான். காசு இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு வேதனையோட அழுகிறான். அழுகும்போது அந்த ஹரிச்சந்திரன் பேரை சொல்லிட்டு அழுகிற. ஐயோ, நீ எங்கே இருக்கேன், கணவனை நினைச்சு அழுகிறார். பிறந்த நம்ம ஒரே குழந்தைக்கு என்னால் அடக்க கூட பண்ண முடியலையா, இப்படி ஒரு சோதனையா ஹரிச்சந்திரான்னு சொல்லி அழுகும்போது அது ஹரிச்சந்திரனுக்கு தெரியுது. வந்தது தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தை இறந்து போனது தெரியுது. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அழுகிறாங்க, வேதனையோடு அழுகிறாங்க. இப்படி ஒரு நிலைமையா நமக்கு. ஆனால் ஒரு வாட்டியாவது அந்த நேரத்தில் கூட நம்ம தானம் பண்ணது தப்பு,
உண்மையாக இருந்தது தப்புன்னு அவர் சொல்லலை. பகவானே, ஏன் தான் எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கணவன் மனைவியும் அந்த பிள்ளையுடைய பணத்தை வச்சுட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் அப்படியே குருதேவர் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அப்படியே அவர் கண்ணில் அப்படியே தண்ணி வாங்க கொட்டுது. அப்புறம் அந்த கதை தொடருது. அந்த அறிக்கை சொல்றாரு. அப்புறம் அந்த சூழ்நிலையில மறுபடியும் விஸ்வாமித்திரர் அங்க வர்றாரு, சுடுகாட்டுக்கு வர்றாரு. வந்து, ஹரிச்சந்திரா, உன்னுடைய கொடைத்தன்மையும் உண்மை தன்மையும் உலகம் அறிய செய்வதற்காக தான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது. நீ எல்லா சோதனையும் தாண்டி வந்துட்டு இதோ உன்னுடைய பிள்ளைக்கு தன்னுடைய சக்தியால் உயிர் கொடுக்குறாரு. பிள்ளை எந்திரிச்சு வர்றாரு. உன்னுடைய ராஜ்யத்தை மீண்டும் உனக்கே ஒப்படைக்கிறேன்னு ராஜ்யத்தை கொடுக்குறாரு. மீண்டும் அவர்கள் ஒரு ராஜ்யத்துக்கு வந்து அரசாட்சி செய்கிறார்கள். இதை கேட்டுட்டு குருதேவர் சொல்றாரு, இப்போ உண்மைக்காக எப்படியெல்லாம் தியாகம் பண்ற தயாரா இருக்கிறார் பாருன்னு சொல்றாரு. அந்த பரம்பரையில் வந்தது பிற்காலத்துல ராமச்சந்திரர், பகவான் ராமரும் அந்த பரம்பரையில் தான் வந்ததா கதை சொல்லப்படுது. அப்படி இந்த சோதனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி பகவான் கொடுத்திருக்கிறாரு. அதனால சாமிஜி சொல்லுவாரு, உண்மைக்காக எதை வேணாலும் நம்ம துறக்கலாம். எவ்ரிதிங் கேன் பி sacrificed for the sake of truth. இதெல்லாம் பெரிய ஒரு விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில எவ்வளோ தூரம் முடியுமோ அதை நம்ம பண்ணணும். ஒரு சின்ன ஆதாயத்துக்காக நம்ம ரொம்ப டிவியேட் பண்ணக்கூடாது. அது நமக்கு எப்போதுமே உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பகவானோட துணை எப்போதும் இருக்குங்கிறது அது ரொம்ப உண்மை. அதனால் நம்ம திரும்ப வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் இதே தான் குருதேவர் அதே தான் சொல்றாரு. உண்மையாக இருக்கிறது தான் இந்த கலியுகத்தினுடைய மிகப்பெரிய தவம் என்கிறார். முயற்சி பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும். அந்த வாழ்க்கை முறையே அதுக்கப்புறம் மாறியே போயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நம்முடைய ஆன்மீகத்துக்கு துணையாக இருக்கின்றன. இதுதான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள். இந்த அடுத்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். குருதேவர் நம்மோடு எப்போதுமே இருக்கிறார் என்பதை எப்படி அறிவது, அதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிருக்கிறார். இவங்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் இதை படித்து கொண்டு இருந்தாலும் இதை கேட்டுக்கொண்டு இருந்தாலும் இதுவே குருதேவர் நம்ம கூட இருக்கிறதுக்கான ஒரு அடையாளம். அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா அவருடைய அமுத மொழிகளை படிக்கவும் முடியாது, அவரை பற்றி பேசுறதை கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. எங்கெல்லாம் அவருடைய அமுத மொழிகள் படிக்கப்படுதோ எல்லா இடத்துலையும் அவருடைய பிரசன்ஸ் இருக்கு. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. இந்த 1000 பக்க புத்தகத்தில் ஒவ்வொன்றிலையும் இந்த கொஸ்டின் ஆன்சரு, நடந்த நிகழ்ச்சியை அந்த ஆசிரியர் விரிவாக எழுதியிருக்கிறார். இன்னைக்கு குருதேவர் தட்சிணேஸ்வரத்தில் இருந்தார். இந்த மாதிரி பக்தர்கள் வந்தார்கள், அவர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டார்கள், குருதேவர் இந்த மாதிரி பதிலை சொன்னார். ஒன்னொன்னும் அப்படியே டைரியில் அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவர் பேசுறது ஒவ்வொன்றும் நமக்காக தான் பேசுற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அந்த சிந்தனை தான் அவருடைய பிரசன்ஸ் காட்டுது. இதை எழுதின அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எழுதியிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் இந்த குருதேவரை சந்திக்க வரும்போது வந்தக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அது ஒவ்வொன்றா விலாவாரியா யோசிச்சு எழுதுறாரு. சில நாட்களில் அந்த ஒரு குறிப்பிட்ட வார்த்தை வரலன்னா அந்த வார்த்தைக்காக ஒரு வாரம் யோசிச்சு அந்த வார்த்தை கண்டுபிடிச்சு எழுதுவார். ஏதாவது டவுட் இருக்கும்போது அவங்க எழுதுந்து கரெக்டாக இல்லாத பட்சத்தில் ஏதாவது இருந்தால் மறுநாள் குருதேவரை பார்க்க வரும்போது குருதேவர் நேற்று அங்கே போனோமே நிகழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்பார். அப்போ அவருக்கே ஆச்சரியமாகவோ குருதேவர் ஏதோ நம்மளை கரெக்ட் பண்ணுறதை சொல்லுவார். அப்போ இவர் விஷயத்தை சொல்லுவார். சரி, அப்போ குருதேவர் மறுபடியும் கேட்டார். சரி, என்னென்ன கேட்டோம், என்னென்ன நிகழ்ச்சி நடந்ததுங்கிறார்.
அது ஒரு நிகழ்ச்சி, அது சொல்கிறார். ஒரு முறை யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு வர்றாங்க. மறுநாள் இவர் குருதேவரை சந்திக்க வரும்போது குருதேவர் கேட்பார், நேற்று அந்த வீட்டில் நம்ம எல்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது, பேசணுமே, எப்படி இருந்தது அப்படிங்கிறார். ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு. என்ன பேசணும் அப்படின்னு குருதேவர் திருப்பி கேட்குறாரு. இந்த ஒவ்வொன்றையும் அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவர் எதை நோட் எழுதுறது அவருக்கு தெரியும். அந்த அக்பர் பற்றி நம்ம பேசினோமே, அது எப்படி இருந்ததுங்கிறார். அப்போ இந்த ஆசிரியர் மகேந்திரநாத் குப்தா சொல்றாரு, அந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லுவோம். அக்பர் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பக்கீர் வந்து அங்கே உட்கார்ந்துருந்தாரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவர் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சாரு. அப்போ அக்பர் பார்த்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சைகையில சொன்னாரு. அவர் உட்கார்ந்துறாரு. இவரு நமாஸ் எல்லாம் முடிக்கிறாரு. ஓ பகவானே, எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, இத்தனை செல்வங்களை கொடு, இத்தனை ராஜ்யங்களை கொடு, இவ்வளோ எல்லாம் அக்பர் அரசனா இதெல்லாம் நடந்த நிகழ்ச்சியை அவர் பகவான்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறார். இந்த பிரார்த்தனை முடிச்ச உடனே வந்து அந்த பக்கீர்கிட்ட கேட்கிறார். பக்கீர்னா சாதாரண யாசகம் வாங்குற, பிச்சை எடுக்கிறவர். சரி, நீ வந்து பார்க்க வந்தியே, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம போறியே, எதுக்காக வந்து கேளு அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்றாரு, அதை பத்தி ஒன்றும் ஒரு இல்லை, நான் போற, என்னை விடுங்கோ அப்படிங்கிறார். இல்லை இல்லை பரவாயில்ல, சொல்லு, நீ எதுக்காக வந்து சொல்லு. நான் வந்து என்னுடைய தேவைக்காக உங்ககிட்ட பிச்சை வாங்க வந்திருக்கேன். கொஞ்சம் பண உதவி எல்லாம் தேவையான இருந்தது, நான் வந்திருக்கேன். பட் வந்து பார்த்தா நீங்களே கடவுள்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒரு பிச்சைக்காரங்கிட்ட எதுக்கு பிச்சை கேட்கணும், தேவையான நான் கடவுள்கிட்டே நான் பிச்சை எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் போறேன் அப்படிங்கிறார். ஸோ இந்த கான்வர்சேஷனை குருதேவர் அங்கே சொன்னதை இந்த எம்முக்கு சொல்றாரு. அப்போ அது கரெக்டு அப்படிங்கிறாரு, ப்ரூவ் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி கேட்கும்போது, இந்த அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு இன்னாருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லும்போது குருதேவர் இல்லை இல்லை, நான் அவருக்கு சொல்லலை, நான் இன்னொருத்தருக்கு தான் அந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னு குருதேவர் உடனே கரெக்ட் பண்ணுறார். ஸோ இந்த நிகழ்ச்சி அமுதமொழிகளில் வர்றது நிகழ்ச்சி வந்து எல்லாமே ஒரிஜினல். அது குருதேவரே ப்ரூவ் பார்த்த மாதிரி கரெக்ட் பண்ணி கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. அது புக்கு வடிவில் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அதை படித்தாலே குருதேவர் கூட இருக்கிறாருங்கிற அர்த்தம். அப்படிதான் நம்ம ஆட்டிடியூட் நம்ம வளர்க்கணும். தியானம் பண்ண முடியலன்னு நிறைய பேர் பல ஒருத்தர் சொல்லுவாங்க. குருதேவருடைய நாமத்தை சொல்லிட்டு குருதேவருடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வுகளை மனதில் நினைச்சு கொண்டே இருந்தாலே அதுவே தியானம். இந்த எளிய வழிமுறையை குருதேவரை சொல்லியிருக்கிறார். காலையில் சாயந்தரம் என்னால் உட்கார்ந்து ஜப தியானம் பண்ண முடியலையேன்னு ஒருத்தர் சொல்லும்போது கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்கிறார். அதுவும் என்னால் முடியாதுங்கிறது. நீ சும்மா காலையில் சாயந்தரம் என்ன நினைச்சா போதும் அப்படிங்கிறார். உனக்கு வேண்டிய மோட்சம் எல்லாம் கிடைச்சிடுங்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு அஷூரன்ஸ் பாருங்க. இப்படிதான் நம்முடைய குருதேவரோட பிரசன்ஸை நம்ம உணரும். வெறும் அமுதமொழிகள் நடந்த நிகழ்ச்சிகள் மட்டுமும் இல்லை, அந்நியருடைய வாழ்க்கையில் இருந்து பார்க்கும்போது அவர் குருதேவர் பற்றி நடந்த நிகழ்ச்சிகள் அவர் சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் மற்றும் பிரம்மானந்தர் சசிமர சேவை பண்ணும்போது நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் தொகுத்து கொடுத்துருக்கிறார். டைரக்ட் டிசேபிள்ஸ். இவதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு, எப்படி பழைய காலத்தில் ஒரு வேதங்கள் 4 வேதங்கள் மாதிரி இருந்ததோ, இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஒரு அடிஷனல் வேதம். இதை ஒன்னொன்னா படிக்கும்போது அது குருதேவர் நடந்த அது அந்த குருதேவரோடு நடந்த நிகழ்ச்சிகளை அவர் கொடுக்கும்போது அதை நம்ம படிக்கும்போது அதை நம்ம உள்வாங்கும் போது அது பெரிய தியானம். ஸோ பக்தர்களுக்கு எப்போதுமே இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறத நம்ம நினச்சி பண்ணோம். ஆகவே நம்ம அக்கேஷனலி சத்சங்கத்தில்
கேட்கறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் சுவாமி ரங்கநாதன் நஞ்சி மகாராஜ் ஆரம்பித்து நம்முடைய தவத்தூர் கௌதம் நஞ்சி மகாராஜ் வரை எத்தனையோ பெரிய மகான்கள் தங்களுடைய அனுபவங்கள் தாங்கள் படித்தது எல்லாத்தையும் லெக்சர் மூலியமா கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் அது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்குது. அதை கேட்கணும். எவ்வளவோ ஒர்க் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது ஒரு நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு நம்ம உதவும். அதை பண்ணும்போது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மிக புனிதமான வாழ்க்கையை நமக்கு அமையும். இந்த குருதேவர்கள் சீடர்கள் பல சொல்றாங்க, எப்படி இருந்தா நான் எப்படி ஆகி மாறி போயிட்டேன் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்க தொடர்ந்து செஞ்ச முயற்சியும் தான். இதுதான் நம்முடைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு செயல். ஆகவே குருதேவர் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறார். சர்வதேவ தேவின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலையும் எல்லா தேவர்களையும் அவர் இருக்கிறார். அவதார வரிஷ்டர்னு என்ன, அந்த அவதாரங்களிலிருந்து தான் மற்ற அவதாரங்களுக்கு வந்திருக்கிறதாக சாமி சொல்றார். அப்படி இருக்கும்போது நம்ம குருதேவரை நம்ம நினைச்சாலே, அவரை பூஜிச்சாலே எல்லாரையும் பூஜை செய்திருக்காங்க சமமாகும். முடியும் போது மற்ற தெய்வங்களுக்கு நம்ம பூஜை பண்ணுவோம், கோயிலுக்கு செல்வோம். ஆனால் இது மூலியமாகவே எல்லா நலனும் நமக்கு வந்து சேருங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கணும். அப்படி ஒரு நம்பிக்கையை அவர் தான் தரணும். ஆனால் நம்முடைய முயற்சி எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி குருதேவர் நமக்கு அந்த நம்பிக்கையை தந்து, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் தந்து, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எப்போதும் துணையாக இருந்து, நம்ம குடும்பத்திலேயோ இந்த உலகத்துக்கும் நிம்மதியையும் அமைதியை தந்து நம்ம எல்லாரையும் வழிநடத்த வேண்டும் என்று குருதேவரிடம் நம்ம பிரார்த்தனை செய்வோம். அவருடைய அருளால நிச்சயமா அதெல்லாம் நடந்தேறும். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ண பிரணமஸ்து.